வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல சிம்பிளான சிக்கன் கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு சூப்பரா இருக்கும். நாங்க ஏற்கனவே பண்ணியிருந்த சுக்கா ரொட்டி வீடியோல சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தோம். அதே ரெசிபியை நான் இங்க கிரேவியா பண்ணிருக்கேன். டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. நான் அதை இந்த வீடியோல காமிக்கல, மறக்காம நீங்க அதை செஞ்சுக்கோங்க. வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டையை சேர்த்து பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை உடைச்சு போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. அது கூட 6 பச்சை மிளகாய், 4 வத்தலை சேர்த்து வதக்கணும். முந்திரி பருப்பு வறுபட்டதும் 1/4 கப் அளவு சின்ன சின்னதா வெட்டின இஞ்சியை சேர்த்துக்கணும். அது கூடவே 1/2 கப் அளவு சின்ன சின்னதா வெட்டின பூண்டையும் சேர்த்துக்கணும். அது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிய பிறகு 2 தக்காளியையும் 10 முந்திரி பருப்பையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அதுல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வர வரைக்கும் வதக்கணும். முந்திரி பருப்பு சேர்த்ததுனால பாத்திரத்துல மசாலா ஒட்டும். அதனால 1/2 கப் தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல மேரினேட் பண்ணின 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு சிக்கன் கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை தான் இந்த கிரேவில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன்ல தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 20 to 25 நிமிஷத்துக்கு மிதமான சூடுல வேக விடணும். அப்பப்போ மூடியை திறந்து சிக்கனை கிண்டி விடணும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதுல கிரேவி அதிகமா இருக்காது, ஏன்னா தண்ணி கொஞ்சமா தான் ஊத்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் கிரேவியா வேணும்னா தேவையான அளவு மிளகுத்தூள், 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு பத்தட்டுனா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். அருமையா இருக்கும். உங்களுக்கு புளிப்பு பத்தாட்டினா கடைசியா கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சுக்கோங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.